அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக பிரமுகர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு வைகை செல்வன், நீங்க சொல்லுங்க, அதிமுக மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று இரவு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு காய்ச்சலின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. தற்போது முழுமையாக பூரண நலமடைந்து வீடு திரும்புவார்கள் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் செய்திருக்கின்றனர். எத்தனையோ சொந்தம் சந்தித்திருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதை போன்ற ஒரு சிறிய காய்ச்சலைத்தான் மருத்துவ வட்டாரங்கள் விரைவிலே பூரணமாக குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றியும் மக்களுடைய மிகுந்த நேசமும் தலைவராக திரண்டு 1.5 கோடி இயக்கத்தை பெற்று மகிழ்ச்சியிலேயே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்து தன்னுடைய உடல் பொருளாக எத்தனையும் பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பூரணம் இடம்பெற்று வேலையை வீடு திரும்புவார்கள் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் விரைவிலேயே குணமடைந்து நாட்டு மக்களுக்கு சேவையாற்றிட நடத்திருந்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய இயக்கத்தின் புத்தகங்கள் மாத்திரமல்ல, 7.5 கோடி தமிழக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தமிழ் ஊரும் நெஞ்சுலகங்களும் தமிழ் ஊரும் நல்லுலகங்களும் எதிர்பார்க்கிறோம் என்பதை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். திரு வைகை செல்வன், நீங்க அதிமுக தொண்டர்களுக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இது குறித்து கவலை அடைய வேண்டாம். நமது அம்மா அவர்கள் விரைவிலேயே இன்னும் சில மணிமார்கள் மற்றும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே அவர்கள் பூர்ண நலம் பெற்று நலத்துடன் வீடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே குறித்து கவலை அம்மா அவர்கள் நல்ல முறையில் தொடர்ந்து நாம் அத்தனை பேரும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நான் தருணத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வணக்கம் வைகை செல்வன் சார். வணக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறிய காய்ச்சலின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மிக விரைவிலேயே பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் அமைதி காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 1.5 கோடி இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய உயிர் நாடி 7.5 கோடி தமிழ் மக்களுடைய நம்பிக்கையாக விளங்கிக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூரண குணமடைந்து மிக விரைவிலேயே வீடு திரும்புவார்கள் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. ஆகவே தொண்டர்கள் எவ்வித அச்சப்பட தேவையில்லை, கவலை கொள்ள தேவையில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஒற்றை மந்திர சொல்லால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் என்கிற 3 எழுத்து மந்திர சொல் எப்படி நம்மை எல்லாம் ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்ததோ, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக உழைக்க வைத்ததோ, அதை போல அம்மா என்கிற 3 எழுத்து மந்திர சொல் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடாளுமன்றத்தினுடைய வரலாற்றின் 3வது பெரிய கட்சியாக மாற்றி காட்டியது. அப்படிப்பட்ட மகாசக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூரண நலத்துடனும் பூரண உடல் வளத்துடனும் விரைவிலேயே வீடு திரும்புவார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் கூட திரும்புவார்கள் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஆகவே தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் யாரும் கிஞ்சித்தும் கவலை கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்வோம். திரு வைகை செல்வன், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர் உடல்நிலை சீராக உள்ளது. இந்த தகவல் அறிந்து அதிமுக தொண்டர்கள் பலர் மருத்துவமனை வளாகத்தில் முன்பாக இப்ப குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுக்கு நீங்கள் கூறும் கருத்து, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எங்கள் உயிருக்கு நேர். அப்படிப்பட்ட எங்கள் உயிராக விளங்குகிற புரட்சி தலைவி அம்மா அவர்களை காண வேண்டும் என்று லட்சோப லட்ச தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் மருத்துவமனையின் வாசல்களை குவிந்த வண்ணம் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு, கழக நிர்வாகிகளுக்கு, உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, அத்தனை பேர்களுக்கும் மருத்துவமனை வட்டாரத்து செய்திகள் என்ன தெரிவிக்கிறது என்று சொன்னால், மிக விரைவிலே குணமடைந்து அவர்கள் வீடு திரும்புவார்கள், இது ஒரு சிறிய காய்ச்சல் தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது மருத்துவமனை வட்டாரம். ஆகவே யாரும் இது குறித்து கவலை கொள்ள வேண்டாம் என்றுதான் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அக்கருத்தையே நம்முடைய கழக தொண்டர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.